ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது குளியல் சோப். இது வீட்டிலேயே எப்படி தரமான சோப்பாகும், அதே சமயத்தில் குறைஞ்ச விலையில நம்ம சருமத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம 3 வகையான சோப்பு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேப்பிலை சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கொத்து வேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி இதோட ஜூஸ் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைச்சிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் இருக்குது. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கேப்சூல் வந்து விட்டமின் இ ஆயில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட இன்க்ரீடியண்ட்டை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டம்ளரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அதோட எல்லோ கலர் ஜூஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும் தண்ணியில். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சோப்பு வந்து நம்ம கரெக்டான பதத்தில் கிடைக்கும், சீக்கிரம் காயும். இது கூடவே ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில் கலந்துருக்கேன், கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதையும் நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ சோப் பேஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். நீங்கள் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைச்சாலும் சோப் பேஸ் வந்து வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இது நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் சோப் கிடைக்கும். இதில் வந்து நான் பாதி மட்டும் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகி வரும். இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை டபுள் பாயிலில் நம்ம ஹீட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கூட உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா கலந்து விட்டு நல்லா தண்ணி மாதிரி உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு நல்லா தண்ணி மாதிரி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆனாலே இது வந்து கொஞ்சம் நல்லா வந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதை எடுத்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம இதுக்கு மற்ற இன்க்ரீடியண்ட்டை கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சோப் மோல்டு வந்து எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு எண்ணெய் தேங்காய் விட்டு இதை நான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட இந்த வேப்பிலை ஜூஸ் கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற சோப் பேஸ் வந்து ஊற்றிக்கலாம். சோப் பேஸ் வந்து நம்மளுக்கு அளவெல்லாம் கிடையாது, நம்ம மோல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். இது நான் 2 சோப் ஆகிற மாதிரி வேப்பிலை சோப்பு ரெடி பண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 4 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன், சின்ன கரண்டியில். இப்போ இது வந்து கத்தாழை ஜூஸு, இதுலேயும் ஒரு 4 கரண்டி அளவுக்கு நம்ம சோப் பேஸ் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட் கலந்தாலும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக காஞ்சு சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா பக்குவமாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கின் வந்து எந்த மாதிரி இருக்கோ, ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் கலந்துக்கலாம். அதே மாதிரி ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால பயம் இல்லாமல் குழந்தைகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ 2 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து அளவாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும்தான் கலக்கணும். ரொம்ப கலந்தோம்னாலும் நம்ம சோப் வந்து கரெக்டான இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இதை வடிகட்டிட்டு இது கூட ஒரு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன்.
தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெயாக எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில் கலந்து இதையும் நம்ம சோப் பேஸ் கலந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே வெளியிலே வைக்கலாம். அவசரமாக நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னு நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அப்போவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ஒரு 1/4 மணி நேரத்தில் காயிற டைம் தான் நம்மளுக்கு. செய்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே தரமான சோப்பாகவும் இருக்கும். நம்ம பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி நுர வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம நுர வர்றதுக்காக நிறைய கெமிக்கல் கலக்குவாங்க கடையில். ஆனால் நம்ம செய்கிற சோப்பில் பார்த்திங்கன்னா நுர கம்மியாக தான் வரும். போதுமான அளவுக்கு நுர வரும். நம்மளுக்கு அதுவே போதும். நல்லா ஒரு குவாலிட்டியான சோப்பு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸு, குளியல் பவுடர் போட்டு கூட நம்ம சோப் ரெடி பண்ணலாம். பாருங்க, இதோட நுர வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு இது போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு நுர நல்லா வரும். இது குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக தைரியமாகவே போடலாம். இந்த நுரையே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நம்ம கெமிக்கல் இல்லாத நுரையாக இருக்கிறனால நம்ம தைரியமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.